ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ இந்த ஒரு vlog வந்துட்டு ரொம்பவே ஆபத்தான ஒரு vlog. உங்களுக்கு இல்லை, எனக்கு. ஏன்னா இந்த vlogல என்ன வேணால் நடக்கலாம். பிகாஸ் நானும் பாண்டியண்ணா ஹாய் சொல்லுங்கள். ஹாய். எஸ், நாங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது, தேன் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறோம். நீங்கள் யாரோ பார்த்துட வேணாம், இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. இது ஃபுல்லாமே பாண்டியண்ணாவோட கொல்லி தான். கொல்லி இந்த சென்ஸ் பாண்டியண்ணாவுடைய இடம், ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. ஸோ எஸ், வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த vlog செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்க போது. எண்ட் ஆஃப் த வீடியோ என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம தேன் எடுக்கிறோமா எடுக்கலையா அந்த மாதிரி தான் ஒரு வீடியோவாக இருக்கும் போது. எஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் மழை வந்து இந்த இடமே ரொம்ப அழகாக மாறிடுச்சு. இங்கே தான் வந்துட்டு பாண்டியண்ணாவோடைய லேண்டுமே இருக்குது. லேண்டு இந்த சென்ஸ் கொல்லி. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். நீங்கள் பாருங்களேன், பாண்டியண்ணாவோடைய கொல்லியெல்லாம் வந்து மாண்டேஜ் சீனில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே செம்ம டென்ஸாக, அப்படியே க்ரீனரியாக. லைக் இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னென்னா மழை வர மாதிரி இருக்கா? குடத்துக்கு வந்துக்கலாமோ? இங்கே இருக்கட்டுமா? நானும் வரேன். இங்கே எதுவும் வராது. சரி, ஓகே. ஆரம்பமே ரொம்ப திகிலாக இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு அடர்த்தியான காட்டில் என்னை தனியாக விட்டு போகிறாரு. எஸ், பிகாஸ் இங்கே மழை வருது. நாங்கள் வேறு குடம் எடுத்துகிட்டு வரல. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தேன் எடுக்க வரோம். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் நான் பல நாட்கள் சொல்ல முடியாது, பல வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதுக்கான கரெக்டான சுச்சுவேஷனும் சூழ்நிலையும் அமையலை. அண்ட் இன்றைக்கி தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி டேட் வந்துட்டு June 14. இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடுச்சு. நைட்டு ஈவினிங் 6 o'clock. பிகாஸ் நைட் நேரத்தில் தேனிக்கு கண்ணெல்லாம் குட்டி கொஞ்சமாக தெரியுமா, ஐ மீன் மசன் தேனிக்கு மசன் தெரியுமா, அந்த கேப்பில் நம்ம தேனி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாண்டியனோட ரெக்கமெண்டேஷன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வழியாக இந்த டைம் சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சிச்சு. பட் இப்போன்னு பார்த்து இந்த மழை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேலையை காமிச்சிட்டு இருக்குது. நேற்றுலாம் வெயில் பிச்சு ஒதுருனா, இன்றைக்கி என்னடா மழை. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ரொம்ப தி மோஸ்ட் ஃபேவரட்டான கிளைமேட்டாக வந்துட்டு இது இருக்குது. ஏன்னா பாருங்களேன், அப்படியே மழை வந்து விட்டு போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் கூட கிடையாது. அப்படியே சில்லுன்னு அப்படியே க்ரீனரியாக அப்படியே சூப்பராக அப்படியே எப்படி இருக்குன்னா அப்படியே மார்வலஸாக இருக்குது. எஸ், ஓகே ஃபைன். நம்ம வாங்க பாண்டியண்ணா குடம் எடுத்துகிட்டு வரட்டும். குடம் எடுக்கிறதுக்காக அவர் கொல்லிக்கிட்ட போயிருக்காரு. ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் எல்லோரும் வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டியண்ணாவுடைய கொல்லின்னா என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட். அந்த லேண்ட் வந்துட்டு அவர் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்துட்டு இவங்களோட பேரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட லேண்டில் ஒரு இடத்துல தேனி வந்துட்டு தேன் கூடு கட்டியிருக்கான். அந்த தேன் கூட தான் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். ஓகே, வந்துட்டேன் பயந்தே போயிட்டேன். அது வந்துட்டு இருக்கார் பார்த்தீங்களா. என்னடா ஒரு மாதிரி மிஸ்ஸுன்னு ஏதோ சத்தம் கேட்குதே, பக்குன்னு போச்சு. அப்புறம் பார்த்தா பாண்டியண்ணா. வாங்கண்ணே போகலாம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? ஓகே, மேலே போகணும். பாருங்கள், கோடாலிலாம் எடுத்துன்னு போகிறோம். புஷ்பராஜ் போகுமா? செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்க போகுது. பாதையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கின்றது. ஓகேண்ணா. எப்படி நீங்கள் வேணால் ஒரு மைக் மாட்டிக்கிறீங்களா? மழை வந்து இலையிலலாம் தண்ணி தேங்கியிருக்கு. வா பாரு, நானா இது இந்த மாதிரிங்கிறானா வா. சத்தியமாக கேமராவில் வந்துட்டு நான் கண்ணில் பார்க்குற ஒரு அழகு ஃபீல் கேமராவில் என்னால் கன்வே பண்ண முடியாது. அதுவும் இது வந்துட்டு அந்தளவுக்கு ஹை அண்ட் கேமரா. மொபைல் ஃபோன் எடுத்து கேமராவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே ஃபைன். ஸோ அதனால் சத்தியமாக வேறு லெவலுக்கு இப்போலாம் மழை வந்துட்டுருக்கு வேறையா. அப்படியே இப்படி க்ரீன்லாம் இன்னும் இப்படி பூஸ்ட் ஆகிட்டு மணி இன்னும் அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் இந்த மாதிரி வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப அற்புதமான வாழ்க்கைப்பா. ஆனால் இங்கேயே இந்த மாதிரி
பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ தலைவலி இருக்குன்றத. ஃபைன், வாங்க நம்ம பயணத்தை தொடங்கிக்கிட்டே இருப்போம். நான் வள கொள்ளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக உங்களை ஸ்பாட்டில் மீட் பண்ணுறேன். போகிறதுல என்ன ஆபத்துக்கள் மீட் பண்ணால் அது கூட மீட் பண்ணுறேன். எம்மாடி ஓகேண்ணா. வா, இந்த இடத்த பார்த்தீங்களா? ஐயோ, ஒட்டுமொத்த உலகமே தெரியல. சூப்பராக அந்த ஏரியா செம்ம அழகாக இருக்குண்ணா. ஓ, என்னண்ணா சொன்னீங்க? ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதான் கருத்து உற்பத்தி செய்ய இடம். அதுதானா? ஆமாம், பல்லவன்னு இருக்கே. அதே தான். மொத்தமே சோலார் பிளேட்ஸு. சோலார் பிளானட்டா அதெல்லாம்? ஆமாம், பிளேட்டா? சோலார் பிளேட்டு கவர்மெண்ட் வைக்கிறதாண்ணா அது? கவர்மெண்ட் மூலிமா தான் நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் வச்சு கரண்ட் தயாரிக்கிறாங்க. தனியார் கரண்ட் தயாரித்து யாருக்கு தராங்க? நம்மளோட இபிஎஃப்ஸ் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கே தருவாங்களே? ஆமாம். ஓகே, நம்மளோட இபிஎஃப்ஸ் தான் போகுது. ஐயோ, இது இவ்வளோ கரண்ட் முரட்டாக இருக்குது இந்த இடம். கொஞ்சம் தூரம் தான். கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயாண்ணே? இங்கே தான். சொல்லுங்கண்ணா, அப்போ நான் ஓடி போயிடுறேன். தூரமா? இங்கே தான்ப்பா. இங்கே தான். இதாண்ணே? அங்கே லைட் எதுனா தெரிந்தானோ? லைட் என்ன சொல்லுங்கள், அடிக்கிறேன். எப்பா, இவர் என்னப்பா சொல்லாமலாம் கையை விட்றாரு. தேனி கீனி வந்துச்சுன்னா காலி ஆகிடுவோம் நம்ம. ஹாய், இங்கே பாருங்க, ஓனா எட்டி போகுது. சரி, ஓகே. பாண்டியன் ஏதோ தேடிட்டுருக்காரு. இப்போ நம்ம தூரமாக போய் நிற்கிறதா எனக்கு சேஃப்னு தோணுது. வாப்பா. ஏன்பா நான் பறந்து வந்துக்கின்ற போது வந்தால் உங்கள்கிட்ட வராது, எங்கிட்ட தான் வரும். அது எப்படி தேனிக்கு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க இவரானர் நீங்கள்? மொத்தம் எத்தனை ஸ்பாட் பார்த்துருக்கீங்க? 2 ஸ்பாட் பார்த்துருக்கேன்ப்பா. ஓகே. இந்த லைட் வேறு தூக்கிட்டு வந்தேன், இருட்டாயிடும்ட்டு. லைட் சார்ஜ் எவ்வளோ கூட தெரியல, 2% தான் இருக்குது. இப்போ ஃபயர் உண்டாக்க போகிறீங்களா? ஆமாம். அது எப்படின்னு காட்டுங்க மக்களுக்கு. என்ன சும்மா கொஞ்சம் வைக்கப்பில் எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அங்கே வச்சிட்டிங்க. அது கொஞ்சம் வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அது வந்து உள்ள ஜீவராசி தானே. அதனால் வந்து சும்மா கொஞ்சம் புகை போட்டால் அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வலி விட்டுடும். ஓ, வலி விட்டுடுமா? அதனால் வந்து நம்ம இது மாதிரி செய்கிறோம். அப்பா எப்படி தான் கையை விட்றாரோப்பா. இருக்காண்ணா இந்த மைக்கில் இது கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கா. ஐயோப்பா, நீ பார்த்துட்டோண்ணா. பார்த்துட்டியா? இங்கே தான் இருக்குது. கிட்ட கொஞ்சம் கேமரா எடுத்துன்னு போகிறீங்களா? இந்தாங்க, மக்கள் காட்டுங்க. லைட்டு பின்னாடி வச்சுக்கோங்க. தெரியுதா? அதுதான் வந்துட்டு தேனி. ரொம்ப செம்ம பெருசாகுது. தேன் இருக்குமாண்ணா அதில்? இருக்குது, கண்டிப்பாக தேன் இருக்குது. ஓகே, அப்போ ஓகே, நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். எங்கே மேட்ச் பாக்ஸ்? எங்கே இருக்கு? மேட்ச் பாக்ஸா? பாண்டிய அண்ணாக்கு இதெல்லாம் அத்துப்படி. ஆமாம் தானே? ஓகே, அவர் கொளுத்துறாரு. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா புகை போட்டால் ஈலாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் விட்டு போகிறான் பாருன்னு யோசிக்காதீங்க யாரும். அவரே ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படியே நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இல்லை, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்களே, தேனிலாம் உங்களை கடிச்சா மறுக்காது, மறுத்து போகாதுன்ட்டு. ஆமாம், அவர் வந்துட்டு பல தேனிக்கிட்ட வந்து கடி வாங்கியிருக்கிறதுனால எனக்கு தேனிலாம் கடிச்சா ஒன்றும் வலிக்காது, அதெல்லாம் மறுத்து போச்சு. புகை வருது. ஓகே, எஸ், அங்கே பாருங்கள். ஐயோ, புகையாக வருது. தேனி பட்டுற மாதிரி அப்படியே எஸ்கேப் போகிறான்டா. 1 2 மேலே ஒன்று பறந்து போச்சு. எடுத்துகிட்டு இருப்பான் அவரு. மேலே தேனி பறகுற மாதிரி தெரியல, ஆனால் எடுத்து வெளியே வச்சிட்டாரு. இதுங்க அவர் எடுத்துகிட்டு வருவார். அப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வேக்ஸோட சாப்பிட்ருக்கேன்.
ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதை உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அது ரொம்ப குட்டிஸ் தான். அதில் தேனே கிடைக்கல. வெறும் அந்த தேன் கூட ஒரு பால் மாதிரி இருக்கும், புழு மாதிரி. அது மட்டும் புழுன்னு கிடையாது, பால்னு சொல்லுவாங்க. அதில் எதுவும் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்காமா. அதை பற்றி அவர் தான் சொன்னார். அது ரொம்ப தேன் கம்மியாக இருந்துச்சு, புழு தான் அதிகமாக இருந்துச்சு. அதுமாரி அந்த ஒயிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க புழு அதில் வந்துட்டு இதுதான் அதிகமாக இருந்துச்சு, அந்த ஒயிட் கலரில் ஒரு கம்மு மாதிரி. ஸோ அது வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இல்லை. அதை தான் வந்துட்டு அப்போ கிடச்சிச்சு. அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஹனி ஹண்டிங்க்கு போனோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செகண்ட் டைம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக்ஸோடு நான் தேனியை சாப்பிட போகிறேன். ஐ மீன் அப்போ நான் சாப்பிட்டேன், இப்போ தேனியே இல்லை, வேக்ஸோட அந்த ஹனி வேக்ஸோட அந்த ஒயிட் கலர் க்ளூ தான் சாப்பிட்டேன். அண்ட் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நல்லா தேனி நிறைஞ்சிருக்கிற வேக்ஸை நான் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி அப்படியே தேனி அது கூட அப்படியே கடித்து அப்படியே ரசித்து சாப்பிடணுன்ட்டு இன்றைக்கி நிறைவேற போகுது எல்லாம் உங்களால். ஏன்னா உங்களுக்கு vlog இருந்து தான் நான் அவர்கிட்ட பல வருஷம் பல மாதமாக கேட்டுட்ருக்கேன் அவர்கிட்ட. நான் தேனி எடுக்கணும் நான் அதுக்கான முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இனி தான் 4 நாட்கள் அமைஞ்சிருக்கு. எஸ், அவர் எடுத்து வச்சிட்ருக்காரு பாருங்கள். நான் வந்தால் கடிக்குமா? நாங்கள் ஐயோப்பா, அவர் கேக்கு மாதிரி அடிக்கிட்டே இருக்காரு. இந்த லைட் வேணுமாண்ணா? எந்த மொபைல் இருக்குல்ல? சரி, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எப்படா போய் இதை கட்சி சாப்பிடுவோமோன்னு இருக்கு. ஆஹா, இந்த கிளைமேட்டு ஐயோ. எனக்கு பல வருஷமாக சின்ன வயசுலேருந்து ஆசை இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அப்படியே சூப்பராக ட்ரெக்கிங் போகணும், அப்படியே சோலோ ட்ரெக்கிங் போகணும். அப்படியே நான் சொல்கிறது எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே பிரச்சனைனா இப்போ வேலை செய்கிற பிரச்சனை இருக்குது, அது வந்து மண்டேல அப்பப்போ வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. பட் கிரேஸ்ஃபுல்லி இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். பட் இருந்தாலுமே அந்த ஒரு இது இருக்குது, ஐயோ வேலை செய்யணும் இன்னும் ஒரு நாள் கழிச்சின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், அதை விட்டு தள்ளுவோம். இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு நிமிஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம். செம்ம அழகாக சூப்பராக இருக்குது எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சீனரி. பட் அது உங்களுக்கு எடுத்து காட்ட முடியல. இந்த இவ்வளோ அழகாக ஒரு அற்புதமான பிளேஸ் இருக்குது. அதுவே எனக்கு ஓகே, நம்ம கூட சீக்கிரம் ட்ரான் வாங்குவோம். ட்ரான் வாங்கிட்டிங்களாம் பறக்க விட்டோம்னு வைங்களேன், அப்பா பயங்கரமாக இருக்கும். அப்படியே இங்கே பாருங்களேன், மழை வருதா, அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அப்படியே அப்படியே அழகா சூப்பர் லேண்ட்ஸ்கேப்பு, அப்படியே செம்ம லேண்ட்ஸ்கேப்பு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ. எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்பா அப்புறம் எவ்வளோ பெருசு எடுத்துருக்காங்க. யாரா இவன் வளவலாக போயிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறானே, இவன் அந்தளவுக்கு ஒன்றும் செழிப்பாக இல்லைன்னு யாரும் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்துட்டு நல்லா சிட்டிக்குள்ளே இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு நல்லா அப்படியே டெக்னாலஜி நிறைஞ்ச ஒரு உலகத்தில் இருக்கிறது பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐயோ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல வார்த்தையால். அந்தளவுக்கு இந்த ஒரு இடம் வந்துட்டு என்னோடய மனசில் ரொம்ப கவர்ந்துடுச்சு. வெயில் இல்லை, அப்படியே இருட்டான ஒரு வெதர், அப்படியே மழை வருது, அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அப்படியே சொர்க்கத்தில் பறக்கிற, உண்மையாக சொல்லுவேன் நான் எப்பவுமே சொல்ல, சொர்க்கத்தில் பறக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அந்த ரியலாக இப்போ எனக்கு அப்படியே ரொம்ப வார்த்தையே இல்லை இப்போ நான் என்னுடைய மனசில் இருக்கிற ஃபீலிங்கை வர்ணிக்கிறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு த டாப் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட்டு ஒரு பரவச நிலையில் இருக்கேன் அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியும்.
எனிவேஸ் எஸ் தேன் வரட்டும், நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஓ பார்த்தியா இங்கே ஒருத்தர் நான் ஓடிட்டுமா நான் நீ பார்க்க ஒரு நீ பார்க்க எடுத்து போயிடு. இது கேமரா வச்ச வந்தவனுக்கு வீட்டில் தேடி போயிடும். தேனிலாம் பறக்க விட்டு கூப்பிடுங்க. இன்னும் இருக்காண்ணா உள்ள? ஓகேப்பா எடுத்தாச்சு. அவ்வளோதாண்ணா, நான் இங்கேருந்து ஓடுறேண்ணா. என் காதுகிட்டலாம் சுற்றுதுண்ணா. இந்தாப்பா பார்த்தீங்களா எவ்வளோ தேனி. ஐயா இன்றைக்கி தங்க வேட்டை. இப்போ வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் சாப்பிட்ற மாட்டேனான்னு எவ்வளோ நாள் ஆசைண்ணா. இவ்வளோ கொட்டி கிடக்கு. நம்ம வாங்க சேஃப்டியான ஒரு இடத்துக்கு காட்டுங்கண்ணா. ஓஹோ இதெல்லாம் அவங்கள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யுங்க. தேன் எது? தேன் தான் இதெல்லாம். ஓ நெய்யின்னு ஏதோ சொன்னீங்க. இது நெய்யும் தேனும் ஒன்று தானா? இது சாப்பிட நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். சரி ஓகே. அப்பா மிக்க மிக்க நன்றிண்ணா. ஐயோ கையில் சின்ன வலுக்குது. தேன் அப்படி தான் இருக்கம்பா. எஸ் அட் லாஸ்ட் ஃபைனலி என் வாழ்க்கையில் நான் நினச்சது ஒன்றாச்சும் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது ஃபுல்லாக வேக்ஸாக தான் இருக்குது கீழே. இங்கே தான் வந்துட்டு தேன் என்னடா பெண்ட் ஆகுது. நான் கூறுது ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு தேன் நிறைஞ்ச வேக்ஸை சாப்பிட போகிறேன். அதை உங்களுக்கு காட்டும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பா ஆனால் வாயில் வச்சு வந்து வலிக்கு ஓடுதுண்ணா எங்கெங்கேயோ. பா இதுதான் அக்மார் தேன் போல நானா. ஐயோ பா இது பபுள் கம் மாதிரி இருக்குது கடைசி இந்த வேக்ஸு. தேன்லாம் பிடிச்சி போட்டால் நான் கொஞ்சம் புகை ஸ்மெல் வருதுண்ணா. ஏன்னா நான் புகை போடுறேன்ல. ஓகே ஓகே. நான் தெரியல, நான் கூட தெரியல கேமராவில். மேம் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் பாண்டியண்ணே என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பக்கெட் லிஸ்ட்டை டிக் பண்ணியிருக்காரு இன்றைக்கி. அன்றைக்கி டிக் பண்ணார், ஆனால் அன்றைக்கி தேனே இல்லை. ஆனால் இன்றைக்கி போதுன்ற திணற கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப ஒரு நன்றி நான் பாண்டியண்ணே. அதை விடுப்பா, இது சாப்பிட்பா. இது என்னன்னா இன்னும் தேன் தான். கீழே சிந்தது பேர். இந்த தேன் பேர் என்னன்னா? இது வந்து நாய் தேன் சொல்லுவாங்க. நாய் தேனா? நாய் தேன்னா சுத்தமான தேன் இதுதான். இது ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி மனுஷங்களை பார்த்தா இந்த நாங்கள் பாம்பு எப்படி சீருது, ஆமாம் அந்த மாதிரி சீரும் இந்த ஒரு தேனுடைய மகத்துவம். ஓஹோ. இந்த தேன் வந்து எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நாய் தேனா? இது வந்து பேர் அப்படி சொல்லுவாங்க. நாய் மாதிரி வந்து நம்மளை பிடிக்கும், கடிக்கும். நாய் நம்மளை வந்து எப்படி கடிக்குதோ அந்த மாதிரி வந்து இந்த தேன் வந்து நம்மளை கடிக்கும். காட்டம் ஏறுது உரிக்கூடாது, தேன் பொறைக்கி வரும். அழகாக சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிடுங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது தான். அவர் வருஷத்தில் பல வாட்டி சாப்பிடுவாருங்களா? அவ்வளோதான், நினச்சா எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நம்மளுக்கு அதுதான். அது வந்து மெண்டு கீழ் துப்பிடணும். செக்கை வந்து மெண்டு கீழ் துப்பிடணும். இதோட பெனிஃபிட் என்ன? இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இந்த வகை தேன்ல. இந்த வகை தேனில் வேக்ஸ் சொன்னால் நாட்டு மருந்து வந்து இந்த தேனில் சாப்பிட்டா உடனே வேலை செய்யும். நாட்டு மருந்தா? நாட்டு மருந்து. யாராச்சும் வீட்டில் நாட்டு மருந்து எடுத்தாங்கன்னா இந்த தேனை சாப்பிட்டா உடனே வேலை செய்யும். இன்னொன்று வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா வாயை வந்து திக்கி பேசுவாங்க. அவங்க வந்து இந்த தேனை சாப்பிட்டா வந்து பேசுங்க, மக்களுக்கு தெரியும் மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. சொல்லுங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா பேசுவாங்க. வாய்ஸ் வந்து அவ்வளோ அழகாக திரும்பும். இந்த தேனுடைய பேசுகிறவங்களுக்கு. ஆமாம், இந்த தேனோட மகத்துவம் அப்படிது. இந்த நாய் தேனுடைய மகத்துவம். இது வந்து போர் தேன்னுவாங்க, பொக்கத்தேன்னுவாங்க. பொக்கத்தேனு, போரத்தேனு. அப்புறம்
இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது இதுக்கு. ஆனால் இது வந்து மெயினான வந்து நாய் தேன் தான் சொல்லுவோம். நாய் மாதிரி வந்து நம்மளோட பிடுங்கி கடிக்கும். இறக்கவே விட இந்த தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா இது ரொம்ப இதுவாக தேனா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாம், பெருந்தேன் இது மலைத்தேனோடைய இது வந்து பவர்ஃபுல். இந்த தேனுடைய பவர். இந்த வேக்ஸ் இருக்குல்ல, அது துப்பி சொன்னீங்களா? ஆமாம், அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா மெழுகு மாதிரி, ஒரு மெழுகு மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பச்சிச்சா தேனும் நம்மளுக்கு கடிக்காமல் இருக்குமா, கடிச்சாலும் நம்ம உடம்புல மறுத்து போகும். மறுத்து சொன்னல, இதுதான் அவர் சொல்லுவார் எப்பவுமே. இப்போ பார்த்தா கொஞ்சம் ஒரு 20 கடிச்சிருக்கேன் எனக்கு. இதுவா இன்னைக்கு மட்டும்? இப்போ மட்டும்? இப்போ 20? ஆமாம். ஓ காட். ஒரு கையில் இருக்குது, காலில் இருக்குது, முகத்தில் கடிச்சிருக்கு. எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன் மறுத்து போயிடுச்சு? உடம்பு மறுத்து போச்சு, அவ்வளோதான். நான் இதை வந்து நிறையா இது பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது ஓகே. நான் அங்கேயே சொன்னேன்ல, ஏன்னா நான் உங்களுக்கு தேனெல்லாம் கிடையாதுன்னா சும்மா கேட்குறப்பெல்லாம் என்ன கடிக்கும், என்னெல்லாம் மறுத்து போயிடுச்சுன்னு ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவார். யாரையும் தேன் கடிக்காமல் இருக்காதுப்பா, கடிக்கும். அது டிஸ்டர்ப் பண்ணால் தான் கடிக்கும். ஐயோ, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்பா, நாம் வந்து சொல்லணும். அது நம்ம உண்மையாக சொல்கிறோம். இந்த மாதிரி தான், இப்படி தான் இருக்கணும். ஒரு ஃபுல் ஷீப்பா. ஓகேண்ணா, கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஷீட்டு கொடுத்தாருல, அந்த ஃபுல் வேக்ஸையும் நான் காலி பண்ணிட்டேன். கவர் கொடுப்பா. கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே ஆசைன்னு சொல்லலாம். ஆவா, இன்றைக்கி நிறைவேறிச்சுப்பா. பர்ஃபெக்ட் அக்மார்க்கு 99.99 கூட கிடையாது. 100%க்கு 1000% பியூர் நெய். சின்ன புள்ளத்தனமாக சாப்பிடுங்க. மொத்தம் எத்தனை நான் தேன் பார்த்துருக்கீங்க? 2-3 டவர் இருக்குது. ஈட்டி சிக்கன் அது எடுக்கும். வச்சுக்கோங்க. இருங்க, அவர் பேக் பண்ணிக்கிறார். பார்க்குறீங்களா? வாங்க போய் பார்ப்போம். தங்க வேட்டை மாதிரி இருக்கேண்ணா. இல்லை கருப்பாக இருக்குல்ல, அது என்னண்ணா? இதா? அது இல்லைண்ணா, இதெல்லாம் பாருங்க கருப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் குச்சி போடும் செக்கை. ஆனால் அது ஒயிட்டு தான் தேனா? ஆமாம், தேனு. இதெல்லாம் தேன் இல்லை, சும்மா கொஞ்சம் இருக்குது பாரு. கொஞ்சம் வரும். இல்லை இதில் செக்கை தான். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறேன். கருப்பாக இருக்கே இதெல்லாம் அது இனம் பிரித்து விட்டது. இதை புதுசாக இப்போ இதில் கொஞ்சம் நெய் இருக்குது. இது மேலே ஸோ எஸ் கறிக்கு போகுது. சரி. இதிலெல்லாம் நெய் வந்து இல்லை. நெய் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நெய் இல்லைன்ட்டு? பாருங்கள், இங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கா. குடிச்சிட்டுக்குதுன்னா ஓட்டையாக இருந்தால் நெய் இருக்காதா? இனம் பெருசு முடிச்சுட்டு இதெல்லாம். இது பாருங்கள், இதுதான் இனம் பெருக்கி ஒயிட் கலர் டாட்டாக இருக்கலாம். அதெல்லாம் அது முடிஞ்சிடுச்சு. அவங்களுடைய இதை முடிஞ்சு போச்சு. பெருசி முடிச்சிடுச்சு. நீ ஏதோ சரி சின்ன பசங்க திணறுவாங்கன்னால லைட் வர காலேஜில் உங்களுக்கு வாயில் வந்துட்டு இது போட்டால் சரியாயிடும். திக்கிறவங்களுக்கு இது பண்ணால் இந்த மாதிரி ஒரிஜினல் தேனை சாப்பிட்டா அவங்களும் திக்காமல் பேசுவாங்க. இதுதான் மேட்ரு. இதுதான் மேட்ரு. சரி, ஓகே, பேக் பண்ணிட்டு கூப்பிட்றீங்களா? நான் தூரமாக இருக்கேன். ஓகே, இப்போ ஒன்றும் கிடைக்காது, போயிடலாம். அப்படியா? எனக்கு இப்பயும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பூமானம் சொல்லுவாங்க. பூமானம்னா இது வந்து தேனும் மகராந்தம், இதை வந்து மகராந்தம் சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா ஸ்வீட் மாதிரி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொடுங்க. திகட்டும், கொஞ்சம் நேரத்தில் திகட்டும். இது வந்து பூமானம், இது வந்து நெய். எது இனிப்பாக இருக்கும்? இது இனிப்பாக்கும், இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும். அப்போ இது சாப்பிட்டா நீங்கள் புட்டு கொடுங்க எனக்கு கொஞ்சம். இது வந்து புளிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இதுவா? சரி, ஓகே. இது ஏதோ வித்தியாசமாக சொன்னார்ப்பா அவர். ஏதோ இது நார்மலாக இல்லைண்ணா, ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்குது. ஆமாம், அதுக்கு பேர் தான் பூமானம்வாங்க. பூமானமா? மகரந்தம். புளிப்புத்தன்மை ஃபீல் பண்ணுறேன். ஆமாம். ஓப்பனாக சொன்னா
அந்த தேன் கொடுக்குற டேஸ்ட் தரல, ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. ஆமாம், ஏதோ வித்தியாசமாக ஒரு இது சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் புகை ஸ்மெல் வருதுண்ணா, புகை போடுறதுனால அது போக்க முடியாதா? இப்போ நாம் ஃபஸ்ட்டு முன்னே சொல்லியிருக்கேனே, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணால் அது அழகாக விலகிடும். ஓஹோ, அது தாவல் வந்து விலகிடும். நான் ஒரு நார்மல் தேன் கொடுங்கண்ணா. இந்த தரமா நார்மல் தேன், இந்த இப்போ இது ஒரு புளிப்போன்னு கொடுத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக கொடுங்க. வரேன். ஏன்னா இது சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை ஒரு மாதிரி பீட் பண்ணிச்சுன்னா அதை விட சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு வித்தியாசமான தேனாக இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், அதனால் லைக் கம்பேர்ட் டு நார்மல் பியூர் தேனை விட இதில் இருக்க இது இப்போ சாப்பிட்டேன்ல புளிப்புத்தன்மை கலந்த தேன் வந்துட்டு அதோடைய மெடிசனுடைய வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்குதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. பட் எனிவேஸ் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால் நான் அவர்கிட்ட ஃப்ரெஷ் தேனை கொண்டு கொடுங்கண்ணா, என் வாய் செத்து போயிடுச்சு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவர் வந்து தேடி பார்த்து கொடுக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ எஸ், நான் மொத்தம் எத்தனை தேன் நான் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஒரு 4 தேன் பார்த்துருப்பேன். 4ஆ? எல்லாமே சரி, ஓகே. நீங்கள் 2 வச்சுக்கோங்க, நாளைக்கு போய் இன்னொன்று அறுக்குமா? கண்டிப்பாக போகும். ஷுவரா? அச்சுக்கு நாளைக்கு ஊருக்கு போகலாம் வேறு பிளான் போட்டிருக்கேனே. என்னண்ணா இதுதான் பியூர் தேனா? ஆமாம், நீ கேட்டீங்களா? இதில் இந்த புளித்தனம்லாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு இருக்கேன். பாருங்கள் அப்பா, ஏன்னா தேன் ஓடுது. நான் சொல்லிட்டு வர மாட்டீங்களா? பியூர் தேன் கொடுத்துட்டாருப்பா. அண்ணே, மிக்க நன்றிண்ணே. என் வாழ்க்கையில் பல நாள் கனவு இன்று நிறைவேறியது. அப்படி காதுக்கு முன்னாடிலாம் சுற்றுதுண்ணா. ஒன்றும் பண்ணாத. அப்பா வாயில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிருது. தேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. அது பாட்டுக்கு தொண்டையில் அது பாட்டுக்கு அதோடய வேலையை ட்ராக் அதோட பாதையை நோக்கி போயிடுதா. ஐயோ, இன்னும் சொர்க்கத்தை காட்டுறானா இவன் நிஜமாவே. அதுவும் மெயினாக கிளைமேட்டு தான் இன்னும் பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சுப்பா. வா, இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 தேனையாச்சும் இன்றைக்கே இப்போவே நாங்கள் இந்த வீடியோவிலே கவர் பண்ணலான்னு நினச்சோம். பட் என்ன சொல்கிறது, மழை வர இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ட்ரிஸ்லிங் தான் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ ஒரு துளி அப்படி துளி போட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இருட்டாயிடுச்சு. என்னுடைய அந்த லைட் எடுத்து வந்து அதுலேயும் சார்ஜ் போயிடுச்சு. இப்போ எனிவேஸ் நான் தேன் சாப்பிட்ணும், அது வந்துட்டு கன்க்ளூட் ஆகிடுச்சு. கான்டெக்ட் இஸ் 100% ஃபுல்ஃபில்டு. பட் என்னென்னா நிறைய தேன் இல்லாமல் பிளான் போட்டோம். பட் ஒன்று தான் எங்களால் கவர் பண்ண முடிச்சு. அண்ட் இது இருக்கிறதா ஒரு செம்ம ரிஸ்க்கு. பார்த்தீங்கன்னா அவரே கிட்டத்தட்ட 20 தேனி கடிச்சிருச்சான். அந்த 20 தேனி கடிச்சுமே எனக்கு ஒன்றும் அவ்வளோப்பா, எனக்கு மறுத்து போயிடுச்சுன்னு ஸோ கூலாக உட்காந்து அங்கே வந்து சாப்பிட்ருக்காரு. இங்கேப்பா ரொம்ப 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 ரிஸ்கியான ஒரு வேலை இது. பட் இப்படி ரிஸ்கியான வேலை செஞ்சால் தான் இந்த மாதிரி ஒரு தேன் கிடைக்கும். ஸோ அதனால் எஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லி அக்கம்ப்ளிஷ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல எடுக்க முடியல. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். அதுவும் இன்னொரு வீடியோவை நம்ம வந்துட்டு போடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா இன்னொரு இந்த மாதிரி அன்வர்ஜனஸான விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி வீடியோ எடுக்கிறது அதுவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபைன், எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்போனா ஹனி ஹண்டிங் பண்ணோம்னா அதுவும் நான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட நான் வந்துட்டு பதிவு பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸோ ஃபுல்ஃபில்டு. நான் தேன் எடுத்தது மட்டும் இல்லை, வந்து அட்வென்ச்சரஸ் பாதையாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கிட்ட வருது, தேனி கிட்ட வருது, லைட் ஆஃப் பண்ணிட்டா, சாரிடா தேனி, அப்பா கிட்ட வந்து மூஞ்சிக்கிட்டு பறந்துக்கிட்டே இருந்தா பயந்துட்டேன். ஓகே ஃபைன், என்ன ஏதோ சொல்ல டக்குன்னு வீடியோ முடிச்சு லைட் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா லைட் இருக்கிறனால தான் தேனி வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அதான் பாதி எல்லாமே செம்ம அட்வென்ச்சரஸாக சூப்பராக இருந்துச்சு. வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக தாண்டிட்டு ஒரு கூட்டு மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கும். மேலே ஏறி வந்துட்டு இப்படி சுற்றி பார்த்தா மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு செம்ம வியூ. அப்படியே மெய் மறந்து உக்காண்டா அப்படியே பாண்டியன் சொல்கிறேன், அங்கே தேன் இருக்குது வாய்ப்பு எடுக்கலான்ட்டு போய் தேன் எடுத்து அவர் தேனி எடுத்து கொடுத்து இந்த வீடியோ செம்ம தரமாக சூப்பராக முடிகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் பாண்டியன்னா ரொம்ப சந்தோஷம். எஸ், நான் மிக்க நன்றி. ஆடியன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லுவாங்க. சரிங்களா, நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகே
ஓகேப்பா. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருப்பா, கேமரா பார்த்து கூட பேச மாட்டாரு. சரி, ஓகே ஃபைன். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஃபுல்லி உங்களுடைய பிளெஸிங்ஸ்னால எனக்கு எதுவும் ஆகலை. அதனால் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோ, இதுவே சூப்பர் வீடியோ தான், பட் இருந்தாலும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் டடா.